இந்த பதிவில் நம்ம எப்படி ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை எல்ஸ் பார்ட்டுக்கு பதிலாக பயன்படுத்துறது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். நீங்கள் நிறைய இடங்களில் இந்த மாதிரியான கோட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இஃப் எல்ஸ் கண்டிஷன் அப்படிங்கிறத நம்ம ஜென்ரலாக எழுதுவோம். பட் அந்த இஃப் எல்ஸ் கண்டிஷனுக்கு பதிலாக இஃப்பில் ஒரு ரிட்டர்ன் இருக்கும், அதுக்கப்புறம் எல்ஸ் இல்லாமலே ஒரு ரிட்டர்ன் கொடுப்பாங்க. இதை புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன நம்ம ஜாவா ப்ரோக்ராம் முதல்ல எழுதலாம். ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன் நான். இப்போ ஒரு டெமோ கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். நம்ம ஒரு சின்ன ரிக்குவயர்மெண்ட் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு நம்பர்னு ஒன்று இன்புட்டாக கொடுத்தா அது ஆட் நம்பரா அல்லது ஈவன் நம்பரா அப்படிங்கிறத நமக்கு ஒரு பூலியன் வேல்யூவாக ரிட்டர்ன் பண்ணணும், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அதுக்கு ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் எழுதிக்கலாம். ஸோ மெத்தடோட சிக்னேச்சர் எழுதி முடிச்சிட்டோம். இது ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட், பூலியன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணோம். ஒரு பேராமீட்டர் நம்பர் அப்படிங்கிறத வாங்கும். இப்போ ஒரு இஃப் கண்டிஷன் போடலாம். இஃப் நம்பர் mod 2 is equal to 0. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் மாடுலோ ஆப்ரேட்டருங்கிறது அந்த பர்டிகுலர் டிவிஷனோட ரிமைண்டர் வேல்யூ உங்களுக்கு கொடுக்கும். எந்த ஒரு நம்பரும் 2ஆல் வகுப்படுது அப்படின்னா அது ஈவன் நம்பர் தான். அப்போ இங்கே என்ன பண்ணிக்கலாம், ரிட்டர்ன் ட்ரூ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். இப்போ எல்ஸ் பிளாக் போட்டுருவோம். எல்ஸ் பிளாக்கில் அது 2ஆல் வகுப்படலை அப்படின்னா ரிட்டர்ன் ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துடலாம். இப்போ இதை நம்ம குயிக்காக டெஸ்ட் பண்ணிடலாம் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயினில். இப்போ நம்ம 10 அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ட்ரூ அப்படின்னு வரணும். ட்ரூ வந்துருச்சுங்களா? இப்போ மறுபடியும் 11 அப்படின்னு கொடுத்து பார்க்கலாம். இது ஃபால்ஸ்னு வரணும். வந்துருச்சு. இப்போ இங்கே கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா இந்த லைன் நம்பர் 9லேருந்து 13 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஜென்ரலாக ஒரு இஃப்எல் ஸ்டேட்மெண்ட் தான் இப்படி தான் இருக்கும். இஃப் அப்படின்னு போட்டு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதுவோம். அது ஃபெயில் ஆச்சு அப்படின்னா எல்ஸ் பார்ட்டில் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதுவோம். பட் ஒரு சில இடங்களில் நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி எழுதியிருப்பாங்க. இந்த எல்ஸை எடுத்துட்டு ரிட்டர்ன் ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ இங்கே உங்களுக்கு ஒரு குழப்பம் வரலாம். இது என்ன எல்ஸ் பார்ட்டுக்கு பதிலாக ரிட்டர்ன் ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, இதோட ஃபங்க்ஷனல் ஃப்ளோ எப்படி இருக்குது அப்படிங்கிறதுலாம் குழப்பம் இருக்கலாம். கொஞ்சம் அது தெளிவாக நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கண்டிஷன் நம்ம செக் பண்ணுறோம். ஒரு மாடுலோ ஆப்ரேட்டர் போட்டு 0-1 செக் பண்ணுறோம். இங்கே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ரிட்டர்ன் கீவேர்டு தான். பொதுவாக அந்த ரிட்டர்ன் கீவேர்டு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு வேல்யூவை இந்த மெத்தடிலிருந்து வேறு ஏதோ ஒரு இடத்துக்கு ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ ரிட்டர்ன் ட்ரூ அப்படிங்கும்போது இந்த எக்ஸிக்யூஷனை முடிச்சுக்கும். அதுக்கப்புறம் அடுத்த லைனுக்கு போகாது அந்த மெத்தடுக்குள்ளே. ஸோ அதுதான் இதோட கீயே. இப்போ இங்கே ரிட்டர்ன் ட்ரூ அப்படின்னா இஃப் கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா, நம்பர் ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா அது ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அதோட எக்ஸிக்யூஷனை முடிச்சுக்கும். இந்த லைனுக்கு வராது. இன்கேஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் இது இந்த அவுட் சைட் தி இஃப் பிளாக் வரும். அவுட் சைட் தி இஃப் பிளாக்ல நான் வேறு எதுவும் ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதாததுனால இங்கேயும் ஒரு சிம்பிளாக ரிட்டர்ன் கொடுத்துட்டேன். அப்போ இங்கே ரிட்டர்ன் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு இதோட இது எக்ஸிக்யூஷனை முடிச்சுட்டு வெளியே வந்துடும். ஸோ இது சிமிலர் டு இஃப் எல்ஸ் தான். பட் இங்கே ரிட்டர்ன் கீவேர்டு தான் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. இன்னொன்று, இது ரொம்ப எளிமையாக இருக்கிறதுனால நிறைய டெவலப்பர்ஸ் இதை ப்ரிஃபர் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. பட் நீங்கள் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ, நம்ம முதல்ல எழுதுனது மாதிரி எல்ஸ் பார்ட் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்லை இஃப் கண்டிஷனுக்கு அப்புறம் வெறும் ரிட்டர்ன் வேல்யூ மட்டும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ரெண்டுமே ஒன்று தான். இந்த ரிட்டர்னோட ஃபங்க்ஷனாலிட்டி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பிரேக் அப்படின்னு சொல்லி ஒரு கீவேர்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுவும் எக்ஸிக்யூஷனை ஸ்டாப் பண்ணுறதா. பட் அது எந்த ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணாது. ரிட்டர்ன் எக்ஸிக்யூஷனை ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த வேல்யூவை வேறொரு இடத்துக்கு மெத்தட் வழியாக ரிட்டர்ன் பண்ணும். அதுதான் நீங்கள் இங்கே புரிஞ்சுக்க வேண்டியது. நன்றி.